இந்த வீடியோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட். உங்களில் எல்லாருக்குமே தெரியும், ஜிஎஸ்டியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி அதோட டியூ டேட்டும் வந்து டிஃப்ரெண்ட். காமனாக நம்ம ஃபைல் பண்ணக்கூடியது GSTR1, GSTR3B. இது இல்லாமல் மற்ற ரிட்டர்ன் இருக்குது. ஒன்றுக்கும் ஒவ்வொரு டியூ டேட். எல்லா ரிட்டர்னும் எல்லா பிஸ்னஸ்க்கும் அப்ளிகபிள் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, GSTR 5A அப்படிங்கிற ரிட்டர்ன் சம்மந்தப்பட்ட அப்டேட். இந்த GSTR 5A ரிட்டர்ன் யார் ஃபைல் பண்ணுவா அப்படின்னா, ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா அக்சஸ் ஆர் ரீட்ரைவல் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க வந்து இந்த ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அவுட் சைட் இந்தியாவாக இருப்பாங்க. சர்வீஸ் ரிசீவர் வந்து இந்தியாவாக இருப்பாங்க. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. இந்த ரிட்டர்னில் வந்து ஒன் மோர் டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணாங்க. இந்த ரிட்டர்னில் டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்குது. டேபிள் 5A பார்த்தீங்கன்னாக்கா, சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அவுட் சைடு இந்தியா, ரிசீவர் வந்து இந்தியா, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாங்க. இதில் வந்து டேபிள் 5B அப்படின்னு ஒன் மோர் டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது, B2B டிரான்சாக்ஷன். இது சம்மந்தமாக வந்து ஏற்கனவே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிட்டர்ன் அமெண்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் சேஞ்சஸ் இருக்கும். அதில் ஒன் மோர் சேஞ்சஸ் தான் வந்து GSTR 5A ரிட்டர்ன் சம்மந்தப்பட்ட சேஞ்சஸ். இந்த ஃபார்மை வந்து இப்போ வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இந்த 5B அப்படிங்கிறது வந்து taxable outward supply of online information and database access or retrieval service made to registered person in India other than non-taxable online recipient on which tax is to be paid by the that registered person on reverse charge basis. இந்த டேபிள் 5Bயில் வந்து ஜிஎஸ்டி நம்பர், டாக்ஸபிள் டர்ன் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 5Cயில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த GSTR 5A ரிட்டர்ன் எப்போ நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்னா 20th of every month. நார்மலாக வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு இந்த ரிட்டர்ன் அப்ளிகபிள் கிடையாது. அவங்களுக்கு GSTR1, GSTR3B தான். இதை வந்து ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் அக்சஸ் ஆர் ரீட்ரைவல் சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ரிட்டர்ன். பட் இந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சேஞ்சஸ் எப்போலேருந்து எஃபெக்ட் அப்படின்னா 1 அக்டோபர் 2023 இந்த சேஞ்சஸ் வந்து எஃபெக்ட்டு. இந்த சேஞ்சஸ் வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. பட் சிஸ்டமில் வந்து இந்த அப்டேட் இன்னும் கொண்டு வரல. அதுக்கான அட்வைசரி தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இந்த டேபிள் 5B இதுதான் வந்து நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண டேபிள். இன்னும் இது ரெடி ஆகாததுனால இதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணாங்களோ அந்த மெத்தட்லேயே வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரெடியானதுக்கு அப்புறம் வந்து ஜிஎஸ்டி நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இந்த அப்டேட். பட் இந்த அப்டேட் வந்து உங்கள் ரெகுலர் பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகாது. பட் GSTR 5A ரிட்டர்ன் அப்படின்னா என்ன, அது என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற நாலேஜுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான அப்டேட் தான் வந்து இந்த வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிங்கன்னா டேக்ஸ் அப்டேட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.